வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சனில் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணால், நாக்குக்கு ருசியாகவும் ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐயராத்து வத்தக்குழம்பு பண்ணலாமா? ஆனால் வெறும் வெத்தலை மட்டும்தான் வச்சு பண்ணுவாங்க. வெத்தக்குழம்புங்கிறது வெத்தல் தான் இருக்கணும், மற்ற எதுவும் போடக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் இதில் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காயெலாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் என்னை மன்னிச்சிக்கங்க. ஏன்னா அது கொஞ்சம் சுவை கூடும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் போதெல்லாம் அது நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டேன், அதை ரெண்டுத்தையும் ஒரு சின்ன குக்கரில் போட்டு 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சுட்டேன். இந்த வெத்த குழம்புல என்ன ஒரு இதுன்னா, நம்மளுக்கு நாக்கு எப்போ செத்து கிடக்கோ அந்த நேரத்தில் இந்த வெத்த குழம்பை கொஞ்சம் நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, பளிச்சுன்னு கேட்கும். கொஞ்சம் நாக்குக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுவும் சீரக ரசமும் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த காலத்தில் தெரியாமல் தான் இது பண்ணாங்களா சொல்லுங்கள்? ஏன்னா இது பத்திய சமையலில் இந்த கேட்டகரியில் இது வந்துடுது. அதனால் எப்போதும் ஒன்றும் இல்லாட்டா இந்த வெத்த குழம்பு பண்ணுறது முக்கியம். அதுலேயும் பல பேர் ஒன்றும் இல்லாட்டா கூட, காய்கறி இல்லாட்டா அப்பளத்தை போட்டு அப்பளத்தில் வெத்த குழம்பு பண்ணுறது வழக்கம். இப்போது அந்த வெத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், அடுத்தது இந்த காய் இல்லையா, கத்திரிக்காய் அண்ட் முருங்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தான், ஒரு முருங்காவும் 4 கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அண்டு இதுக்கு ஒரு பொடி வறுக்கணும், வெத்த குழம்பு பொடி பண்ணணும். அந்த பொடி பண்ணுறதுக்கு என்னென்னா, துவரம்பருப்பு 3 ஸ்பூன், தனியா ஒரு 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு 3/4 ஸ்பூன், அண்டு வரமிளகா ஒரு காரத்துக்கு ஏற்ற, ஆனால் ஒரு 10-15 இருந்தால் கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருக்கும். அதான் உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் நல்லெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் திக்கனிங் ஏஜென்ட்டுக்காக கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக இந்த சுவை கூட்டுறதுக்காக வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தாளிக்கிற ஐட்டம் தான், வேறு எதுவும் கிடையாதுங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது எதுக்கு இரும்பு கடாயிலையோ அல்லது நீங்கள் நல்ல கல் சட்டிலையோ இந்த வெத்த குழம்பு பண்ணால் அப்படியே டபுள் த டேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் இந்த டோட்டல் இது நம்ம பண்ணுறது. இதில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. பின்னாடி கொஞ்சம் ஊற்ற போகிறேன், அதை நினச்சா நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க. இப்போ இதில் முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம வத்தலை பொரித்து எடுத்துடணும். அப்போ தான் அது கடைசி வரைக்கும் இருந்தால் அந்த வத்த குழம்பே டோட்டலாக காரிடும். சுண்டைக்காய் வத்தல் அது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு மணத்தக்காளி வத்தலை போடலாம். இதே பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு கூட நீங்கள் பண்ணலாங்க. பச்சை சுண்டைக்காய்னா வெறும் அப்படியே முழுசாக போட்டுறாதீங்க. சின்ன உரலில் வச்சு ஒவ்வொன்றா உடச்சி 2ஆக பொளந்து போடுங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற கசப்பு போகும். இது கூட பாருங்கள், 2 பொளந்து இருக்கும். புரிஞ்சிருச்சுங்க. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது முடிஞ்சோன்னே இப்போ மணத்தக்காளியை போடலாம். இது படப்படன்னு வந்துடுங்க. மணத்தக்காளியில் உள்ள முக்கியமான குணம் என்னென்னா, இதை நீங்கள் வெறும் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். இது பார்த்தீங்களா, டக்குன்னு கருத்துச்சு பாருங்க. இப்போ முதல்ல இந்த வெத்த குழம்பு பொடிக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு, தனியா, கடலைப்பருப்பு, மிளகு,
2 வெந்தயம், வரமிளகா அப்புறம் போட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் வரும், துவரம்பருப்போட அந்த ஸ்மெல்லு, வறுத்த ஸ்மெல் வரும், அது வந்தால் எடுத்துடுங்க. அதுதான் பதம். இப்போ அது அடுத்தது மிளகாய். நல்லா வறந்துருச்சுங்க, போதும். இதோடு சேர்த்துடலாம். சிம்மிலேயே இருக்கட்டுங்க, ஏன்னா அதெல்லாம் வறுத்து வரணும். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குங்க, கொஞ்சம் கடுகு, சாம்பார் பொடி, அப்புறம் இந்த புளி தண்ணியும் ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் இந்த கல் உப்பு, ஓகே. கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதாவது சாம்பார் பொடியிலேயே எனக்கு வந்து மஞ்சள்லாம் இருக்குங்க, இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூக்கலாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் இந்த கரண்டியில் இந்த மஞ்சள்லாம் தெரியணும், அப்போ தான் நல்லதாக இருக்கும். இது கொதிக்கிட்டோங்க, அதுக்குள்ளேயும் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகாய், இதை அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம அந்த வேக வச்சுருக்கோம்ல, அந்த ஐட்டத்தை இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். மணத்தக்காளியும் இதுவும் வறுத்து வச்சுருக்கேன், அது கடைசியில் இறக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொடியை சேர்த்துடலாம். மூன்றரை ஸ்பூனுங்க, சாதா ஸ்பூன் தான். சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான இந்த வெல்லம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும், அதுக்காக வெல்லத்தை கொஞ்சம் போட்டுறேன். ஓகே, இது கொதித்து வரணுங்க, நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம பொடியெல்லாம் கலந்துருக்கோம்ல, அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லு போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ருசியாக இருக்கும்.
பச்சை செல் அந்த ஸ்மெல் போன பிறகு தான் நீங்கள் வந்து அடுத்ததெல்லாம் நீங்கள் சேர்க்கணும். இது பாருங்கள், போயிடுச்சு, அழகாக போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறேன். எதுக்கு இந்த அரிசி மாவுன்னா, இது பாருங்கள், இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்குல்ல, இன்னும் அப்படியே விட்டுட்டு எல்லாம் போய் வேறு வேலையெல்லாம் துணி தொழிலெல்லாம் துவைச்சிட்டு வந்து அப்புறம் இறக்கும் அங்கே வீட்டில். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாதுல்ல, ஆக்கணுமா கீழே இறக்கி வச்சோமா போகணுமான்னு இருக்கணும். அதனால் இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரிசி மாவை கரைச்சி கொஞ்சோண்டு ஊற்றிடும். அரிசி மாவு ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா இது அந்த திக்காயிரும் பாருங்க, அந்த குழம்பு அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இந்த மணத்தக்காளி, சுண்டைக்காய் இதெல்லாம் போட்டுருங்க. இது போட்டால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த ஓப்பனிங்லேருந்தே அதோட கசப்பு இருக்கும் பாருங்கள், அது இருக்காது. நல்ல சுவையாக ஒரு அருமையான அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். அருமையான நம்ம பிராமண குடும்பத்திலலாம் வந்து பண்ணுற சுண்டைக்காய், மணத்தக்காளி அதை மட்டும்தான் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து இதில் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அருமையான இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தென் விடைபெறுவது மனோபாலா.